ஜகஜால கில்லாடி ஜேம்ஸ் பாண்டையே நம்ம இந்தியால இருக்கிற ஒரு பான் மசாலா நிறுவனம் லபுக்கு நமக்கு வாய்க்குள்ள போட்டுக்கிச்சுங்க. இப்போதைக்கு பியர்ஸ் பிரான்சன் எங்கெல்லாம் வந்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னா அவர் தான் ஜேம்ஸ் பாண்ட். ஏன்னா வந்து பிறந்ததுல இருந்து அவரை மட்டும் தான் ஜேம்ஸ் பாண்டா பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற டேனியல் கிரைக் நல்லா தான் இருக்காரு. ஆனா அவருக்கு முன்னாடி நம்ம பியர்ஸ் பிரான்சன் எல்லாம் நிக்கும் போது அதெல்லாம் வேற மாஸ், கொலை மாஸ், தெரி மாஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு அவர் என்ன பிரச்சனைனா, நீங்க பாத்திருப்பீங்க ஆக்சுவலா கையில வந்து ஒரு ப்ளூ கலர் டப்பா வச்சுக்கிட்டு இந்த ஒரு பான் மசாலா சாப்பிட்டுங்க அருமையா இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விளம்பரத்துக்கு இசையமைச்சது நம்ம யுவன் சங்கர் ராஜா. அந்த ஒரு மேட்ரோ வேற கொசரா கிடைச்சிருக்கு. ஸோ இதுல வந்து பிரான்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் எனக்கு இந்த விளம்பரத்தை பத்தி சொல்லும் போது இது வந்து பல்லெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக்கும், அது மட்டும் இல்லாம சுவாசத்தை வந்து புத்துணர்ச்சியாக்கும்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இதுல வந்து கேன்சர் உருவாக்கக்கூடிய பொருட்கள் இருக்குன்றது எனக்கு தெரியல. அதை விட முக்கியமான விஷயம், என்னோட முதல் மனைவி, என் குழந்தைங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்த நான் கேன்சர் கிட்ட பறி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு விளம்பரத்தில் நடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட ஹாலிவுட் ஸ்டார் அப்படின்ற இமேஜை இந்த ஒரு விளம்பரம் சுக்கு நூறா உடைச்சிருச்சு. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. இந்த கம்பெனிகிட்ட பேசி என்னோட இமேஜை வந்து அவங்களோட போட்டோஸ்ல இருந்து நீக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு. பல கண்ட்ரியில் இருக்கிற பல பேர்த்த அசால்ட்டா டீல் பண்ண ஒரு மனுஷன் இந்தியன்ல இருக்கிற ஒரு கம்பெனி கிட்ட நச்சுன்னு வந்து மாட்டிருக்காரு. சரி விடுங்க, எல்லாத்துக்கும் கட்ட ஜேம்ஸ் பாண்டுக்கு இந்த தரம் கட்ட சரியில்லை போல. ஃப்ரீயா விடுங்க.